இந்த சாப்டரோட ஸ்னீக் பீக்ல நம்ம ஜூரா vs கவாக்கின்ற ஃபைட் தான் காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்னீக் பீக்கு முன்னாடியே கவாக்கி அண்ட் ஜூரா கனோட்ல சின்ன கிளாஸ் நடந்திருக்கும் போல. ஏன்னா அவன் சண்டை போற இடத்த சுத்திலும் பாத்தீங்கன்னா ரொம்ப புகமூட்டமா இருக்கு. சோ இந்த ஸ்னீக் பீக்கோட ஸ்டார்டிங்ல நம்ம கவாக்கி ஜூராவை அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். பட் ஜூரா அந்த அட்டாக்ல இருந்து டாஜ் ஆன அடுத்த செகண்ட் கவாக்கி அவனோட இரும்பு ராட வச்சு ஜூராவோட வயிற்றிலேயே ஸ்டாப் பண்றான். இந்த இடத்துல கவாக்கி அவன் கார்மாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் ஆக்டிவேட் பண்ணிருக்கான். அதுக்கே கவாக்கிக்கு இந்த இடத்துல பயங்கரமான பிசிக்கல் ஸ்ட்ரென்த் கிடைச்சிருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஏன்னா கவாக்கியோட அந்த அயன் ராட நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கவாக்கி ஜூராவை அடிக்கிறேன்னு செம்ம சுத்துறான் இல்லையா, அவன் சுத்துற ஸ்பீடுக்கு அந்த அயன் ராடே பெண்ட் ஆகுது. ஆக்சுவலா அந்த அயன் ராடுன்றது பெண்ட் ஆகாது இல்லையா, ஆனா இந்த இடத்துல லைட்டா பெண்ட் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. அது என் கண்ணுக்கு மட்டும் அப்படி தெரியுதா என்ன தெரியல. இருந்தாலும் கவாக்கியோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்ன்றது பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஏன்னா ஏற்கனவே அமடோ சொல்லியிருப்பான் அவனோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் பவர்ஸ் எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணிட்டு அவனோட டிஃபென்ஸ் மட்டும் தான் இது வரைக்கும் அன்பிளாக் பண்ணி வச்சிருப்பான். அதுதான் நம்ம கவாக்கியை இவனால ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ கவாக்கியோட பவர்ஸை மொத்தமா அன்பிளாக் பண்ணதுனால ஃபுல் வீடியோ லிங்க் டைட்டில் மேல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க.